வணக்கம் தெருவின் நிஜம் பார்வை செய்திகள் ஈரோடு மாவட்டம் தீரன் சின்னமலை அவர்களின் 219வது நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் நிறுவனர் மற்றும் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனிதநேயர் தனியரசு அவர்கள் ஈரோடு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு அமைப்பாளர் பாலு பெருந்துரை அவர்கள் முன்னிலையில் ஆடி 18 திருநாளன்று ஓடா நிலையில் அமைந்துள்ள தீரன் சின்னமலை அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்திவிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார். உடன் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் பலர் உடன் இருந்தனர். செய்தியாளர் முனைவர் திருவாச்சி மூர்த்தி. சின்னமலையுடைய 219வது நினைவு நாள் புகழ் வணக்கம் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை சார்பாக செலுத்தியிருக்கோம். பொதுவாக இந்தியா அல்லது உலகம் முழுக்க நீங்கள் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். இஸ்ரேல், காசா, பாலஸ்தீன மோதல், உக்ரைன், அது மாதிரி ரஷ்யா மோதல், பல பகுதிகளில் நம்முடைய நாடுகள் இனங்களுக்குள்ள பல சிக்கல்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லாமே மண்ணின் அரசியல், சமூக, பொருளாதார சார்ந்து மக்கள் அமைதி அல்லது தனித்த வாழ்க்கை குறித்து தான் இந்த போராட்டம் உலகம் முழுக்க 12 காலமாக நடந்துட்டு வரதை பார்க்கணும். அப்படி தான் நம்முடைய இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக தீரன் சின்னமலை ஐயா தன் இன்னுயிரே போனாலும் பரவாயில்லைன்னு நம்முடைய மக்களை காப்பாற்றுவதில் முனைந்து பணியாற்றிய ஒரு மகத்தான தலைவர். ஐயாவுடைய அந்த நினைவு நாளில் இங்கே சாதி சமயங்களை கடந்து ஒட்டுமொத்த இந்திய நாட்டினுடைய 140 கோடி மக்களும் ஒன்றுபட்டு நாட்டை வலிமைப்படுத்துவதற்காக நம்ம தொடர்ந்து அரசியலில் நம்ம களத்தில் நிற்கக்கூடிய முதன்மையான இயக்கம் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை. பெற்று தந்த சுதந்திரத்தை, ஜனநாயகத்தை, மக்களாட்சி தத்துவத்தை பாதுகாப்பது எங்களுடைய முதன்மையான கடமையாக இருக்கிறது. தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை ஜனநாயக சக்திகளோடு இணைந்து நாட்டில் இருக்கிற எல்லா வகையான ஜனநாயகத்துக்கு எதிரான அச்சுறுத்தல்களிலிருந்தும் நம்ம அந்த மக்களை அல்லது அந்த கருத்திலிருந்து மீட்டு ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை முனைந்து பணியாற்றிருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சிகளோடு இணைந்து சாதி, சமயம், கட்சி வேறுபாடுகளை கடந்து தேச ஒற்றுமைக்காகவும் தேச நலனுக்காகவும் நம்ம தொடர்ந்து பாடுபடும். அதில் தான் நம்ம இன்றைக்கி நம்ம தீரணையாவை எல்லா சமுதாயத்தை சேர்ந்தோம். ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட 1756 பிறந்து 1805 ஐயா பல சமூகங்களை இணைத்து சாதி சமய பாகுபாடு இல்லாமல் இந்த இயக்கத்தை, அந்த போராட்ட விடுதலை இயக்கத்தை முன்னெடுத்தாங்க. அது அந்த நிலை இன்னும் தொடர்கிறது. இன்னும் கொங்கு மண்ணில் மட்டும்தான் சாதி கலவரமும் மத மோதலும் இல்லாமல் சாதிய நல்லிணக்கத்திற்கும் மத நல்லிணக்கத்திற்கும் வர்க்க நல்லிணக்கத்திற்கும் பெயர் பெற்ற மண்ணாக நம்முடைய தமிழ்நாடு இருக்கிறது. அதில் குறிப்பாக நம்முடைய கொங்கு நாடு இருக்கிறது. அதனுடைய கருவறையாக இருக்கிற நம்முடைய ஈரோடு பகுதி, அரச்சலூர், நம்முடைய ஓடாநிலையெல்லாம் இருக்குது. ஆகவே இந்த ஓடாநிலையில் ஐயாவுக்கு புகழ் வணக்கத்தை செலுத்திவிட்டு ஐயாவுடைய அந்த அரசியல் பாதையை பின்பற்றி சமூகத்தை வழிநடத்துவதற்கு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை உறுதியேற்றிருக்கிறது. மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.